So hey guys, welcome back to my channel. So இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. என்னோட பாஸ்ட் வீடியோல நான் அவ்வளவா பேசியிருக்க மாட்டேன் பிகாஸ் நான் ஒரு ட்ரிப்ல இருந்தேன். இந்த ஃபீல்ட் எனக்கு ரொம்ப புதுசுனால நான் அவ்வளவா பேசியிருக்க மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் தட். இனி வர போகிற வீடியோஸில் இனி வர போகிற vlogsல நான் ட்ராவல் பண்ண போகிற இடங்களை என்னால் முடிஞ்ச அளவு அதை பற்றி நான் நிறைய பேச ட்ரை பண்ணுறேன். அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் நிறைய கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் கண்டென்ட்ஸில் நிறைய பேசி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பிகாஸ் திஸ் இஸ் மை பிகினிங் ஸ்டேஜ். இனி வரப்போகிற வீடியோஸில் ஐ பி த பெஸ்ட், ஐ ட்ரை டு பி த பெஸ்ட். ஸோ இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் குக் பண்ண போகிறேன். என்ன குக் பண்ண போகிறேன்? மேகியா, நாட் ஓன்லி மேகி, எக் மேகி செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் மேகி ரெசிபிக்கு முதல்ல மேகியை வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் பாயில் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், ஆல் செட், எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி எக் மேகி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். கார்லிக் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நான் ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக். இந்த ஆனியன்ஸ் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். இது க்ரீன் சில்லிஸ், இந்த க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக் பண்ணிட்டு அப்புறமா நமக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு எக்கை போட்டு மேகியை போட்டு முடிச்சிட்டோன்னா எக் மேகி ரெடி. இந்த டொமேட்டோ அண்ட் ஆனியன் குக் ஆகிற டைம்லேயே நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான அளவு. இந்த எக் மேகிக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. என்ன பேக் ஸ்டோரினா, இந்த எக் மேகி வந்து எங்களோட ஃபேமிலி டாக் மணி, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பேர் வந்து மணி. அவன் வந்து லேப் பிரீட். அவனுக்கு எப்படி பிடிக்கும்னா, இதே மாதிரி தான் ஒரு நாள் வந்து எக் மேகி சமைச்சிட்டு இருந்தேன். அவன் வந்து எங்கள் வீட்டை விட்டு போகவே இல்லை, அவன் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். அவன் வந்து பாட்டி வீட்டில் தான் இருப்பான். ஆக்சுவலி அவன் ஃபேமிலி டாக் எப்படின்னா, ஃபஸ்ட் பெங்களூர்லேருந்து வந்தான், எங்கள் வீட்டில் தான் இருக்க வந்தான். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் லைக் அப்போதைக்கு முடியலன்றதுனால நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டோம். அப்புறம் எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தான். அப்புறம் வந்து லைக் ஃபேமிலி டாக்னா வந்துட்டு இருப்பான், அங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான், அந்த மாதிரி தான். அவனுக்கு வந்து ஒரு நாள் இதே மாதிரி தான் ஒரு நாள் வந்து எக் மேகி சமைச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு வந்து அந்த எக்கும் அந்த மேகியோட ஸ்மெல் கம்பைண்ட் ஆன ஸ்மெல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லுக்காகவே அவன் இருப்பான். அவனை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் நோ மோர். அவன் இறந்து 3 months ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது சமைக்கும் போது அவனை நினச்சிட்டு. இந்த டொமேட்டோ வந்து நல்லா டுப் 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 மாதிரியாக இருக்கணும், நல்லா வதங்கி இருக்கணும். டுப் 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 டுப். அவ்வளோதான் காய்ஸ், இது வந்து நல்லா வந்து கொத்த மாதிரி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஆல் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர், உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே சில்லி போடல, க்ரீன் சில்லி போடல, எதுவும் போடல. ஸோ அதனால் கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். கரம் மசாலா, லைட்டாக வீட்டில் அரைச்ச தனியா, இந்த வீட்லேயே அரைச்ச தனியா. மேகி செய்ய மிகவும் தேவைப்படும் பொருள் மேகி மசாலா போட்டுடலாம். ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ வந்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிடலாம். எப்பயுமே முட்டை முதல்ல வந்ததா கோழி முதல்ல வந்ததா அப்படி ஒரு வார்லேயே போயிட்டு இருந்து, இல்லைங்க முட்டை தான் முதல்ல வந்தது அப்படி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்த முட்டையை நம்ம ஆட் பண்ணிடலாம். இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து மேகியை போட்டுடலாம். நான் ஆல்ரெடி பாயில் பண்ண வச்ச மேகி இங்கே இருக்குது. இதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட எக் மேகி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த எக் மேகியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை vlog. Meet you in another interesting vlog. So bye guys.